விஞ்ஞான அறிவு கொண்டு வெறும் அட்டை, அந்த அட்டையை வைத்து விட்டார் என்றால் அதில் சாவியை போட்டோம்னா எந்த அட்டைக்கு எந்த சாவியோ அதை பாய்ச்சி விடுகின்றனர். அப்புறம் அந்த அட்டையில என்ன இது இருக்கின்றதோ அந்த சாவியில் அதை போட்டால்தான் அது திறக்கின்றது, இல்லாம திறக்கவே திறக்கிறது. இதே போல பலவிதமான உணர்வின் தன்மை அட்டைகளிலே கொடுத்தால் பிளாஸ்டிக் அட்டைகளை போட்டு திறக்கும்படி செய்கின்றன. இதே போல நாம் நமது உடல்களில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பதிவு செய்து கொள்ளலாம். நமது எண்ணத்தின் தரவுகளை அந்த துருவ நட்சத்திரத்தின் கொண்டு அந்த அருள்பெறும் உணர்வுகள் நமக்குள் இயக்கப்பட்டு நாம் இருளை நீக்கி நல்வழி நடத்த செய்யும் நிலை வருகின்றது. இப்ப நமக்குள் நண்பர்களாக பழகிய அல்லது அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பழகிய அவர்கள் உடல்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதன் உணர்வு நமக்குள் பதிவிருப்பதனால் அதையும் நினைவு கொண்டு நாம் எண்ணோம் என்றால் அப்போது இந்த கதவு திறக்கப்படுகின்றது. அவர் உடல் என்ற உணர்வும் நோய்களும் நினைத்த ஒரு உடலுக்குள் வருகின்றது. அப்போ அந்த இருள் சூழ்ந்த நிலையை வருகின்றது. ஆனால் நாம் அந்த ஒளி உடலாக பெறச்சி அந்த ஆன்மாக்களை விண்செலுத்தப்படும்போது ஒளியின் உடலாகின்றது. அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவான பின் அந்த சப்தைஷு மண்டலம் என்று எண்ணினாலே நம் உடலுக்குள் உள்புகுந்து தீமையை நீக்கி நல் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நல்ல குணங்களுக்கு நம் மனம் இடம் கொடுக்கின்றது.